பார்ட்னர் கூட சேர்ந்து மலை ஏறும்போது தெரியாதனமா ஒரு விபரீதம் நடக்குது. அதனால இவளுக்கு நெருக்கமான அந்த பார்ட்னரும் இறந்து போற மாதிரியான சூழ்நிலை வருது. நொந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோயின். அதனால ஒரு 5 மாசமா வீட்டை விட்டு வெளியில வரல. இருந்தாலும் அதை மறக்கிறதுக்காக மலை ஏற வேணாம், அதுக்கு பதிலா காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போய் கயாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி வந்து அங்க ரொம்பவே அட்வென்ச்சர்ஸ் ஆன கயாக்கிங் வந்து போறாங்க. ஆனா அப்படி போகும்போதுதான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. என்னன்னா அந்த இடத்துல ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த சைக்கோ என்ன பண்றான்னு தெரியுமா, ஒரு மியூசிக்கை வந்து பிளே பண்ணி விட்டுட்டு இந்த மியூசிக் ஸ்டாப் ஆகிற வரைக்குமே நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் உன்னை வேட்டையாட ஆரம்பிச்சிருவேன், சோ ஸ்டாப் ஆகிறதுக்குள்ள நீ எங்க வேணா ஓடிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் உயிரை கையில பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த மியூசிக் ஸ்டாப் பண்ற வரை அவன் நகரவே இல்லை. அப்படி ஸ்டாப் ஆனதுமே கையில ஒரு கிராஸ் போ எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறான். சோ உயிரை கையில பிடிச்சிட்டு உடனே நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா, அந்த சைக்கோ யாரு அப்படின்ற கதைய நொடிக்கு நொடி பயங்கர த்ரில்லா கொண்டு போயிருந்திருப்பாங்க. அதுலயும் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர த்ரில்லா பரபரப்பா இருக்கும் இல்லையா, அது அப்படியே நமக்கு இருக்கிற